உங்களுடைய கண்ணீர்களும் உங்களுடைய குமர்களும் மற்றவர்கள் புரிந்து கொண்டிருக்க மாட்டார்கள். ஆனால் பலவீனமானவர்கள் கரங்களை உயர்த்தி மண்டல சமயத்தில் நிச்சயமாக தெய்வம் அதை ஏற்றுக்கொண்டே இருப்பார். அதனால நீ ஒரு நாளும் கவலைப்படாதே, தெய்வம் உன்னோடு. இன்று நற்செய்தி பாகம் எது? லூக்கா நற்செய்தி 8ஆம் அதிகாரம். லூக்கா நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 1, 2, 3. தங்கள் உடைமைகளை கொண்டு அவருக்கு பணிவிடை செய்தார்கள். இது நான் படித்த பொழுது பெண்கள் இயேசுவுக்கு இருக்கிறார்களே, சீடர்கள் இயேசுக்கு பணிவிடை செய்கிறார்கள். அப்போ செய்தி பெண்களுக்கான செய்தியா? என்ன கொடுக்க வேண்டும் தெரியவில்லையே, பெண்களுக்கான என்ன செய்தி கொடுக்கலாம் அப்படியே இருக்கிற சமயத்தில் ட்ரெயின் நேரம் இன்னொரு பக்கம் போய்விட்டது. என்னது? மத்தேயு நற்செய்தி 1ஆம் அதிகாரம். உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் 1ஆம் அதிகாரம் இயேசுடைய அந்த மூதாதையர் பட்டியல். அதில் மூதாதையர் பட்டியலில் 4 பெண்களுடைய பேர் குறிப்பிடப்படுகிறது இல்லையா? எல்லோரும் யாரது அவர்கள்? தாமார், அடுத்தது சாம்பாரா, பச்சையபாசு, சாம்பார், தாமாறு, ராகாப்பு, கரெக்ட் தான், ரூத்து, பெட்ஷீபா, மரியாள். அப்போ 5 பேர் இல்லையா? 5 பேர். இப்போது அது நம்ம அங்கே சரி அப்படி வரக்கூடாது, சரி அப்போ எடுத்துக்கொள்வேன். டக்குன்னு எல்லாம் மனசில் வந்தவரே தெய்வம் கொடுக்குற. அப்போ தாமாரை பற்றி எடுத்து சொல்லலாம், சின்ன ஒரு இது. அப்போ லேசாக, ரொம்ப போக மாட்டேன், லேசாக தாமாரை பற்றி உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். நம்ம எங்கே வாசிக்கின்றோம்? தொடக்க நூல் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம். இதோடைய கதை உங்களுக்கு, சம்பவம் எல்லோருக்கும் தெரியும். அங்கே தாமர் ஆனவள், அவள் எந்த நாட்டை சேர்ந்தவள்? அவள் இஸ்ரேல் இனத்தை சேர்ந்தவள் அல்ல. அப்போது யூதா என்ன செய்கின்றான்? அந்த கனானிய அந்த நபர மகளை, அதாவது இவளை திருமணம் செய்கின்றான். யார்? தாமாரை திருமணம் செய்து கொண்டு, தாமாரை யூதா திருமணம் செய்வதில்லை, என்னது கானானிய பெண்ணை ஒருத்தனை அவன் திருமணம் செய்கின்றான் மகனுக்கு. அதன் பிறகு அவனுக்கு 3 பிள்ளைகள் வருகிறார்கள். யார் அவர்கள்? ஏர், அதுக்கப்புறம் ஓனான், அடுத்தது சேலா, 3 பிள்ளைகள். அதன் பிறகு மூத்தவனுக்கு, தலைமகனுக்கு தாமாரை அவன் என்ன செய்கின்றான்? தாமரையாக எடுத்து கொடுக்கின்றான். அப்போ தாமாரை எடுத்து கொடுக்கின்றான். அவன் வாழ வேண்டியதானே? அவன் பாவ வாழ்க்கை வாழ்ந்தான். தெய்வம் அவனை தண்டிக்கின்றார். குழந்தை இல்லாமல் போய்விடுகிறார்கள். 2வது வரன் வருகின்றான். அவனும் திருமணம் செய்கின்றான் இவளையே, அதுவும் போய்விடுகின்றான். கடைசியில் அப்பன் பார்க்கிறார், பயப்படுறார். என்னவென்று, ஐயோ இவள் சாபக்கேடா இருக்கிறாளே என்று சொல்லிக்கொண்டு அவளை ஒதுக்கிவிட, நீ அப்பன் வீட்டுக்கு போன்னு சொல்லிக்கொண்டு அவள் அனுப்புகின்றார். இவளும் போய்விடுகின்றார். கடைசியில் இவளுக்கு 3ஆம் பையன் வளர்ந்து வரட்டும், அப்புறம் அவனுக்கு கல்யாணம் செய்து வைக்கிறேன். அது தந்தை கொடுத்த வாக்குறுதி மறந்து விடுகின்றார். அதன் பிறகு காலம் போகிறது, அப்படியே பையனும் வளர்ந்து வருகின்றான், இவளும் போகிறார்கள். கொடுத்த வாக்குறுதி மீறி விடுகிறார்கள், மறந்து விடுகிறார்கள். செய்தி கிடைக்கிறது, மாமனார் இந்த பக்கம் வருகிறார் என்று. உடனே இவள் என்ன செய்கின்றார்? தன்னுடைய விதவை கைமின் கோலை கடைந்து கொண்டு ஒரு வேசி தன விலை மாது போல் அவன் நிற்கின்றான். இவன் விலை மாது நினைத்து கொண்டு போய் கொடுக்கின்றான். கடைசியில் அதன் வழியாக கடந்து வருகிறார்கள். அதுக்கப்புறம் உணர்கின்றான். மக்களே, இது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இப்போ என்னுடைய கேள்வி, தாமார் விபச்சாரியா? வெரி குட். பெண்களாகிய நீங்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படி போராட வேண்டும் என்பது இந்த மகள் ஒரு உதாரணம். இந்த மகளோட ஓரோ வாக்கியங்களை எடுத்து பார்க்குற சமயத்தில் ஈஸியாக நம்ம புரியும். படிங்கள் 38ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியம் 1, 2 அப்படி. யாராவது ஒருத்தர்
ம் 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 ஆண்டவர் முன்னில் கொடியவனாக இருந்த காரணத்தினால் தெய்வம் அவனை சாகடித்தார். அடுத்தது கணக்கு கொடுத்தா. இப்போ இது 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 வரைக்கும் போதும். நாம் பார்க்கின்றோம், கனானிய பெண் நபருடைய ஒரு மகளைத்தான் இவன் என்ன செய்கின்றான், இவன் திருமணம் செய்கின்றான். ஏரை தன்னுடைய தலைமகனுக்கு இவளை கொடுக்கின்றார்கள். அப்போ தாமார் ஆனவள் குழந்தை இல்லாமல் இருப்பது யாருடைய காரணம்? யார் செய்த தவறு? மூத்தவன் செய்த தவறு, மகன் செய்த. இவள் மேலே ஏதாவது குற்றம் ஏதாவது இருக்கா? இவள் மேலே எந்த ஒரு குற்றம் இல்லை. ஏர் ஆனவன் தெய்வத்துக்கு எதிராக செயல்படுகின்றான், பாவ வாழ்க்கை அவன் வாழ்கின்றான், கடவுளுக்கு எதிராக போன காரணத்தினால் அவன் அங்கே தண்டிக்கப்படுகின்றான். அவன் தண்டிக்கப்பட்ட உடனே தாமார் என்ன செய்கின்றாள்? அவள் என்னவா மாறிவிடுகின்றாள்? விதவையாக மாறிவிடுகின்றாள். ஆண் கணவன் நீ வாழ்ந்த பாவ வாழ்க்கை வழியாக பாதிப்பு யாருக்கு ஏற்படுகிறது? பெண் அங்கு பாதிப்பு ஏற்படுகின்றாள். பெண்களுக்கு அங்கே பாதிப்பு ஏற்படுகிறது. அப்படி சமுதாயத்தில் ஆண் செய்கிற தவறுகளை அங்கீகரித்துக் கொள்கிறார்கள், பெண் செய்கிற தவறுகளை சுட்டி காட்டிக்கொண்டு அவளை தண்டனைக்கு உரியவராக மாற்றிவிடுகின்றார்கள். தெய்வம் தான் சுட்டி காட்டுகிறார் அல்ல, தவறு. இந்த மகள் இந்த மாதிரி ஆவது காரணம் யாரு? ஆண். நீ பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நீ அந்த மகளுக்கு நீ பாதுகாப்பு கொடுக்காத காரணத்தினால் இதோ எத்தனை பேர் எத்தனை பெண்கள் பாதிப்புக்குள்ளா இருக்கிறார்கள். இன்று உன் குடும்பத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள், குடும்பத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய பெற்றோர்கள் பிள்ளைகள் வழி தவறி போகிறார்கள். அதே மாதிரி வளர்ந்த பிள்ளைகள் பெற்றோருக்கு வயதான காலகட்டத்தில் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். ஆனால் அந்த பிள்ளைகள் வளர்ந்து வருகிற சமயத்தில் பெற்றோருக்கு பாதுகாப்பு கொடுக்காத பொழுது அந்த பெற்றோர்கள் எந்த அளவுக்கு வேதனைப்படுகிறார்கள். பிள்ளைகள் உணர்ந்தார்களா? இல்லை. கணவன் மனைவிக்கு பாதுகாப்பு நீ கொடுத்திருக்க வேண்டும். இல்லை. அப்படி பாதுகாப்பு கொடுக்காத சமயத்தில் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு பாதுகாப்பு இருக்க வேண்டும். அதான் வார்த்தை, நான் உனக்கு ஏற்ற துணை நான் தருகின்றேன். அதே மாதிரி ஆபேல் இருக்க காயின் ஆண்டவர் கேட்டார் இல்லையா, என்னவென்று? எங்கே உன் சகோதரன் ஆபேல்? நான் என்ன காவலாளியா? நான் என்ன காவலாளியா? அப்போ தெய்வம் சொன்ன வார்த்தை என்பது என்ன? நீ காவலாளித்தான், நீ என்ன செய்தாய்? நீ காவலாளித்தான், நீ என்ன செய்தாய்? உன்னுடைய ஏன் உன் தம்பியை நீ கொன்றாய்? அவனுடைய இரத்த பழியானது என்னை நோக்கி கூக்குரல் இடுகிறது. அவனுடைய ரத்தம் கூக்குரல் சமயத்தில் அன்பு மக்களை நீங்களும் நானும் கவனிக்க வேண்டும். நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட ஒரு மகன் ஒரு மகள், அப்படி நம்மிடம் ஒப்படைக்கிற மகன் மகளுக்கு பொறுப்பு யாரு? நாம் தான் பொறுப்பு. அது கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், மகனாக இருக்கட்டும், மகளாக இருக்கட்டும், பெற்றோராக இருக்கட்டும், யாரெல்லாம் இருந்தாலும் சரி, நீதான் இன்னொரு மகனுக்கு இன்னொரு மகளுக்கு பொறுப்பாக இருக்கின்றாய். அப்போ தெய்வம் உண்மையில் நம்பிக்கை வைத்துத்தான் இந்த மகனை உனக்கு கணவனாக, மனைவியாக, பிள்ளையாக, பெற்றோராக தருகின்றார். அப்போ அதுக்கு ஏற்றபடி நீ வாழ வேண்டும், அதுக்கேற்றபடி நீ செயல்பட வேண்டும். எப்போ அதுக்கு எதிராக நீ போகின்றாயோ தெய்வத்துக்கு நீ தண்டனை பதில் கொடுக்க வேண்டும். இங்கு மூத்தவன் தவறு செய்கின்றான், மூத்தவன் தவறு செய்த காரணத்தால் தண்டிக்கப்படுகின்றான். அவன் காரணமாக பாதிப்பு இந்த பெண்ணுக்கு இந்த மகளுக்கு ஏற்படுகிறது. தெய்வம் கூட இருந்தாரா? இந்த பெண் பக்கம்தான் தெய்வம் கூட இருந்தார். என்ன காரணம்? நாம் பார்க்கின்றோம், பலவீனமான இந்த பெண் வழியாத்தான் சந்ததியே உருவாகிறது. இயேசு கிறிஸ்து எங்கே வந்தார்? யார் வழியாக வந்தார்? இந்த பலவீனமான இந்த தாமார் வழியாக, அதனுடைய வழிமறு வழியாத்தான் தெய்வம் கடந்து வருகின்றார். திருச்சபை சொல்ற அர்த்தம் என்ன? பலவீனத்தோடு இருக்கிற ஒரு மகளையும் நீவும் பார்வையில் நீ எப்படி வேணா இருக்கலாம், தெய்வத்துடைய பார்வையில் அவர்கள் முக்கிய கருவிகளாக பயன்படுவார்கள். அன்பு மக்களே, நீயும் நானும் கொச்சையாக இடப்படக்கூடாது. அதனால நம்ம எல்லோரும் தெரியும் இல்லையா? எங்கட வாசிக்கிற மத்தேயு நற்செய்தி, இந்த பேஜ் அப்படி வைத்துக் கொள்ளுங்கள். மத்தேயு நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 10ஆம் வாக்கியம். மத்தேயு நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 10ஆம் வாக்கியம். இந்த சிறிய ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம். அடுத்தது கவனமாக இருங்கள். அடுத்தது இவருடைய வானதூதர்கள் என் விண்ணக தந்தைக்கு என்றும் மன்றாடி கொண்டே இருக்கிறார்கள். அப்போ இந்த இழிவாக ஒரு நாளும் நீ கருதி கொண்டிருக்காதே. விண்ணக தந்தை ஒவ்வொரு நாளும் மன்றாடி கொண்டிருக்கின்றார். அப்படி நாம் பார்க்க வேண்டிய சத்தியம் இதோ, இந்த மகன் அவன் மரித்து விடுகின்றான், பாவ வாழ்க்கை காரணத்தினால் மரித்து விடுகின்றான். எத்தனை ஆண்கள் பாவ வாழ்க்கை காரணமாக பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள்.
அவருடைய இரத்த பழியானது இதா உன் மீதும் குடும்பத்தின் மீதும் வந்து விழுந்திருக்கும். ஆண்களை பெற்றவர்கள், கணவனை கொடுத்தவர்கள் சில வார்த்தை, நான் ஆம்பளைங்க, நாங்கள் இப்படி தான் இருப்போம், இப்படி தான் இருக்கின்றோம். அந்த பெண்கள் எந்த அளவுக்கு பாதிப்புள்ளாக இருக்கிறார்கள். அடுத்த வார்த்தை படியுங்கள், 2வது மகன் படியுங்கள். ஓனான் இங்கே நோக்கி உன் சகோதரருக்கு வழிமரபை தோன்றி. அடுத்தது ஆண்டவர் அவனையும் தண்டிக்கின்றார். தெய்வம் அவன் செய்த பாவ வாழ்க்கை உங்களுக்கு தெரியும், பின்னாடி உங்களுக்கு தெரியும் இல்லையா? இணைச்சட்டம் நூல் 25ஆம் அதிகாரம், இணைச்சட்டம் நூல் 25ஆம் அதிகாரம் 5ஆம் வாக்கியம். எதனுடைய அடிப்படையில் இப்படி நடக்கிறது படிங்கள். ஒருவர் யாராவது ஒருவர் அவராக செய்ய வேண்டும். அதன் அடிப்படையில் தான். அப்போ வெளியிலிருந்து யாரும் வரக்கூடாது, அந்த குடும்ப அங்கத்தினர்களே வர வேண்டும். ஆனால் தான் அண்ணன் ஒருத்தன் போய்விட்டார் என்றால் அவனுக்கு பதிலாக தம்பி திருமணம் செய்ய வேண்டும், அதன் வழியாக வழிமறு உண்டாக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அடுத்தது ஆள், இப்படி குடும்ப அங்கத்தினர் கொண்டு வர வேண்டும். இதான் நாம் பார்க்கின்றோம். அப்படி மூத்தவன் இறந்து விடுகின்றான். அதனால் அந்த வழிமரம் உண்டாவதற்காக தம்பி நீ என்ன செய், நீ இவளை திருமணம் செய்து கொள், திருமணம் செய்து வழிமரபை நீ கொண்டு வா. அப்போ வழிமரபை நீ கொண்டு வா. அப்படி கொண்டு வர சமயத்தில் தம்பி பார்க்கின்றான், நான் கூடுகின்றேன். அது கூடுகிற சமயத்தில் வழிமரபு வந்து விட்டதால் என் பேர் நிலைக்காது. யாரோட பேர் நிலைக்கும்? அண்ணன் பேர் தான் வரும், என் பேர் வராதே. அண்ணனுக்காக தான், அப்போ என் பேர் வராதே. அப்போ அவன் பார்க்கின்றான், தவறு அவன் செய்து விடுகின்றான். இறைவன் பார்வையில் அவன் தவறு செய்து விட்டோடனே 2வது மகனும் அங்கு இறந்து விடுகின்றான். அங்கு பெத்ஷெபா அந்த தாமாருடைய மனநிலையை பாருங்கள். அவள் என்ன தவறு செய்தால்? அவள் ஒரு தவறும் செய்யவில்லையே. மற்றவர்கள் அவளை உபயோகப்படுத்துகிறார்களே ஒழிய மற்றவர்களை நான் என்ன தவறு செய்கின்றேன், என்னை ஏன் இப்படி நீங்கள் காயப்படுத்துகிறாய்? 2 கணவனை இழந்த காரணத்தினால் ஊர் மக்கள் அவளை என்னன்னு சொல்வார்கள், இதோ பாரு நீ சபிக்கப்பட்டவள், நீ சபிக்கப்பட்டவர். நடந்த சம்பவம் என்னவென்று மற்றவர்கள் தெரியாது. ஊர் மனுஷர் நீ சபிக்கப்பட்டவள், நீ இப்படித்தானே இருக்கின்றாய், அப்போ நீ ஒரு சாபமாக குடும்பத்துக்கு இருக்கின்றாய். அதனால யூதா செய்த காரியம் என்ன? 3வது மகனை கொடுக்காமல் அவன் சொன்ன வார்த்தை என்ன? நீ உங்க அப்பா வீட்டுக்கு நீ போய்விடு. சின்ன பையன் இவன் சேலா, 3வது பையன் இவன் வளர்ந்து வர சமயத்தில் உனக்கு நான் கல்யாணம் செய்து வைக்கின்றேன், இப்போ நீங்க இருக்க வேண்டாம், நீ வீட்டுக்கு போய்விடு. சொந்த பந்தங்கள் சொல்லியிருப்பார்கள், வீட்டில் சாபத்தை நீ வைத்திருக்கின்றாயே, அதனால் தானே 2 மகளையும் 2 மகனையும் இவள் கொண்டிருக்கிறாளே, எதுக்கு இவளை வெளியே அனுப்பு. எத்தனை பேர் திருமணம் ஆன பிறகு கணவன் இறந்து விடுகிறான் என்றால் அந்த கணவன் இறந்து விட்ட உடனே எத்தனை பேர் மனைவியை காயப்படுத்துகிறார்கள். இவள் வீட்டுக்கு வந்த காரணத்தினால்தான் இதோ உன் பையன் இறந்து இருக்கின்றான், இவள் வீட்டுக்கு வந்த காரணத்தை உன் பையன் இருந்திருக்கின்றான், இவள் வீட்டில் காலடி வச்ச உடனே உன் குடும்பத்தில் அந்த மாதிரி நிகழ்வு நடந்திருக்கிறது. இந்த மகள் மேல் குற்றப்படுத்துவது, மகளுக்கு குழந்தை வரவில்லை என்றால் உன் பையனுக்கு தான், பையன் மேல் குறை இல்லை, பொண்ணு தான் காரணம் நினைச்சு கொண்டு எத்தனை பேர் பெண்களை குற்றப்படுத்துகிறார்கள். இவன் வாலிப பருவத்தில் குடிச்சும் கும்மாளம் அடிச்சு கொண்டு பல சுயன்பங்களும் செய்து கொண்டு பல காரியங்கள் மன அழுத்தத்தில் இருந்த காரணத்தினால் அவன் தெய்வ அந்த ஆற்றலை அவன் இழந்து விடுகின்றான். பெண்ண காரணம் இல்லையே. அப்படி என்றால் எத்தனை பேர் இந்த சமுதாயம் என்க பெண்களை காயப்படுத்துகிற போது, பலவீனமானவர்களை நீ காயப்படுத்துகிற சமயத்தில் பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கின்ற அவர்களை நீ காயப்படுத்துகின்ற பொழுது மக்களே ஒன்று மட்டும் மறந்து விடாதே, தெய்வம் இவர்கள் பக்கம்தான் இருப்பார்களே ஒழிய உன் பக்கம் அல்ல. உன் பக்கம் சமுதாயம் இருக்கலாம், உன் பக்கம் உலகம் இருக்கலாம், ஆனால் தெய்வம் ஒருபோதும் உன் பக்கம் இருக்க மாட்டார். பலவீனத்தோடு இருக்கின்ற இந்த மகள் மீது தான் தெய்வத்தோட இரக்கம் போயிருக்கக்கூடிய வரல. இந்த மகளுடைய மனநிலை, நான் என்ன தவறு செய்தேன், என்னை யாரும் ஏற்றுக்கொள்வதில்லையே, நான் என்ன தவறு செய்தேன். அப்படி இருக்கும்போது அவருடைய கண்ணீர், அவருடைய வேதனைகள், அவருடைய குமரர்கள் மனிதர் சமுதாயம் கண்டதில்லை, தெய்வம் கண்டிருக்கின்றார். தெய்வம் கண்டார். அதை மறைத்தான். அன்பு மக்களே, பலவீனத்தோடு இருக்கிற நீ, இங்க இருக்கிற பெற்றோராக இருக்கிற நீங்கள், இங்க இருக்கின்ற மனைவியாக இருக்கிற நீங்கள், கணவனாக இருக்கிற நீங்கள், மகளாக இருக்கிற நீங்கள் பலவீனத்தோடு இருக்கிற சமயத்தில் உங்களுடைய கண்ணீர்களும் உங்களுடைய குமர்களும் உங்களுடைய கஷ்டங்களிலும் மற்றவர்கள் புரிந்து கொண்டிருக்க மாட்டார்கள்.
ஆனால் தெய்வம் அந்த அறிந்திருக்கின்றார். அது மட்டும் நீ மறந்து விடாதே. தெய்வம் மறந்திருக்கின்றார். நீ தனிப்பட்ட முறையில் நீ அழுத நிமிடங்கள், நீ தனிப்பட்ட முறையில் நீ செய்த பல காரியங்கள், உன்னை உபவசித்த நிமிடங்கள் தெய்வம் கண்டிருக்கிறார். தெய்வம் கண்டிருக்கின்றார். மக்களுக்காக பெற்றோர்கள் செய்கிற தியாகங்கள், மக்களுக்காக பெற்றோர்கள் செய்கிற பல தியாகங்கள் தெய்வம் கண்டிருக்கின்றார். உனக்கு பதில் இப்போ தெரிஞ்சிருக்காது, உனக்கு பதிலும் தெரியாது. ஆனால் நீ சிந்துகிற ஒரு கண்ணீரும், நீ செய்கிற ஒரு ஜெபங்களும், நீ எடுக்கிற ஒரு உபவாசங்களும் அதுக்கெல்லாம் அர்த்தம் உண்டா? அர்த்தம் உண்டு. அதுக்கெல்லாம் பதில் கிடைக்குமா? நிச்சயமா பதில் கிடைக்கும். பலவீனமானவர்கள் கரங்களை உயர்த்தி மண்டல சமயத்தில் நிச்சயமாக தெய்வம் அதை ஏற்றுக்கொண்டே இருப்பார். அதனால நீ ஒரு நாளும் கவலைப்படாதே, தெய்வம் உன்னோடு, அதில் எந்த சதையும் இல்லை. இனி அடுத்தது தொடர்ந்து அப்படியே படிங்கள். விதவையாக நீ தங்கியிரு. யோசி பாருங்கள், வீட்டுக்கு வந்தவளை அவளை வாழ வைக்க வேண்டிய அவன் என்ன செய்கின்றான்? துரத்தி அடிக்கின்றான். நம்பிக்கையோடு வந்தவனை என்ன செய்கின்றான்? விரட்டி அடிக்கிறார்கள். அப்ப பாதுகாப்பற்ற நிலையில் மீண்டும் போய்விடுகிறார்கள். மாமனாராவது பாதுகாப்பு தருவார் என்று எதிர்பார்க்கிற சமயத்தில் மாமனாரும் தரவில்லை. குடும்ப அங்கத்தினர்கள் பாதுகாப்பு தருவார்கள் பார்த்தார்கள், இல்லை, தான் விரட்டி அடிக்கப்படுகிறார்கள். மீண்டும் அப்பா வீட்டுக்கு நீ போ. அப்படி என்றால் மீண்டும் வீட்டுக்கு வர்ற சமயத்தில் அங்கு ஊர் மக்கள் சமுதாயம் அவளை எப்படி பார்க்கும்? அந்த சமுதாயம் அவளை எப்படி அசிங்கமாக பார்க்க, எந்த அளவுக்கு வேதனையோடு அந்த பார்க்க, என்னடி இப்படி வந்திருக்கிறாய் என்று உதாரணம் எடுத்துக்கொள்ளுங்கள். வேலைக்காரி போலும் மதிக்க மாட்டாளே. பைபிள் உதாரணம் உண்டா? உங்களுக்கு எல்லோரும் தெரியும். சாரா இல்லை தோபித், எங்கே நாம் வாசிக்கின்றோம்? தோபித் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7 முதல் திருவாக்கியங்கள். மூன்றாம் அதிகாரம் 7. பார்த்தீங்களா? அடுத்தது நீயே உன் கணவனை கொன்றவள், வழங்கவில்லை, எங்களையே நீ தண்டிக்கின்றாய். வாய்க்கு வந்தபடி நரம்பு இல்லாமல் எப்படி பேசுகிறாள் என்று பாருங்கள். அந்த மகளுடைய உணர்வுகளை காயப்படுத்தி, அந்த மகளுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் வேதனைப்படுத்துகிற சமயத்தில் அந்த பிள்ளை படுகிற வேதனைகள் இது மாதிரி அல்லவா? பலவீனத்தோடு இருக்கின்ற ஓரோ மகளையும், பலவீனத்தோடு இருக்கின்ற ஓரோ மக்களையும் மற்றவர்கள் நாக்கில் நரம்பு இல்லாமல் எப்படியெல்லாம் பேசி கொண்டிருப்பார்கள். எப்படி பேசுங்க? பிள்ளைகள் எந்த அளவுக்கு பெற்றவர்கள் இழிவாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நான் வாசிக்கிறோம் இல்லையா? எங்கே எடுத்து படிங்கள். அந்த பிள்ளைகளுக்கு என்ன கிருபை, என்ன தண்டனை. நீதிமொழி புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 26. நீதிமொழி 19:26. தந்தையை கொடுமைப்படுத்தி தாயை துரத்திவிடும் மகன் வெட்கக்கேட்டையும் இழிவையும் வருவித்துக் கொள்வான். தாயை கொடுமைப்படுத்துகின்றவன், தந்தையை கொடுமைப்படுத்துகிறவன் வெட்கக்கேட்டையும் இழிவையும் அவன் வருவித்துக் கொள்கின்றான். மீண்டும் படிங்கள். அதை நீதிமொழி புஸ்தகம் 30ஆவது அதிகாரம் 17ஆம் வாக்கியம். தகப்பனை ஏளனம் செய்யும் கண்களை தாயையும் இடுகாட்டு காக்கைகள் இதா பிடுங்கட்டும். அப்ப ஏளனம் செய்கிறவர்கள் எப்போ? குழந்தை பருவத்தில் ஏளனம் அல்ல, குழந்தை பருவம் அல்ல, மாறாக வாலிப பருவம், தனக்கு சொந்த கால நிற்கக்கூடிய அந்த நிலைமை வந்தவுடனே தன்னுடைய பணத்தின் அகங்காரம், அதே மாதிரி படிப்பின் அகங்காரம், தன்னுடைய செல்வாக்கின் அகங்காரம், பல நண்பர்களின் அகங்காரம், கூட்டம் சேர்ந்த உடனே அகங்காரம், அந்த அகங்காரத்தின் காரணமாக கூட இருக்கின்ற வயதான அந்த பெற்றோர்களிலே, அதே மாதிரி கணவனை இழந்த தாய் மட்டும் இருக்கிறார் பாருங்கள், அதே மாதிரி மனைவி இழந்த கணவன் மட்டும் அப்பன் மட்டும் இருக்கிறார் பாருங்கள். அந்த சிங்கிள் பேரண்டை எந்த அளவுக்கு அவள் வேதனைப்படுத்துகிறார்கள், காயப்படுத்துகிறார்கள். காதல் என்ற பேரில் வருவார்கள், இதோ அந்த மக்களை காயப்படுத்துவார்கள், பெற்றோர்களை காயப்படுத்துவார்கள். அப்படி திருமணம் ஆன பிறகு அம்மா மட்டும் தனியாக இருப்பார்கள், அப்பா மட்டும் தனியாக இருப்பார்கள். இந்த என் பிள்ளையை நீ பார்த்துக்கோ, வேலைக்காரன் வேலைக்காரி, அவங்க அப்பா அம்மா
பேர பிள்ளைகளை பார்க்கறதுக்கான இப்படி இருக்கிறார்கள். அங்கே எந்த அளவுக்கு அந்த பெற்றோர்கள் வேதனைப்படுவார்கள். தெய்வம் சொல்ற வார்த்தை, இடுக்கண் காக்கைகள் உன் கண்களை பிடுங்கும். பலவீனத்தோடு இருக்கிறவர்கள் அந்த சமயத்தில் இந்த பெற்றோர்கள் வேதனையோடு கண்ணீரோடு நீ செய்ய வேண்டிய ஒரு வார்த்தை, பிதாவே என் மகன் என் மகள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னித்து விடு. இது தன்னுடைய ஜெபமா இருக்க வேண்டும். ஒழிய பிள்ளைகளை குறித்து நீ கண்ணீர் விட்டாய் என்றால், அன்பு பெற்றோர்களே, அன்பு பெரியோர்களே, அது பிள்ளைகளுக்கு சாபமாக வந்து நிற்கும். அழாத. ஆனால் தான் தெய்வம் சொல்வார், பிள்ளைகள் அல்ல பெற்றோர்கள் கண்ணிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வருவதற்கு முன்னாடியே பிள்ளைகளே ஓடி போய் நீ தாங்கி பிடித்துக்கொள். ஒரு சில பேருக்கு அது தெரியாது. பெற்றோர்கள் ஒரு நாள் நீ அழக்கூடாது. மாறாக, தெய்வமே ஒருவேளை எங்கள் பக்கம் தவறு ஏதாவது இருந்தால் எங்களை மன்னித்து விடு என்று சொல்லிக்கொண்டு நீ மன்னித்து நீ ஜெபிக்க வேண்டும். ஒழிய பிள்ளைகளை நினைத்து ஒரு நாள் நீ கவலைப்பட. பலவீனத்தோடு இருக்கிற உன் பக்கம் தெய்வம் இருப்பார். உன்னுடைய மன்றாட்டை தெய்வம் ஏற்றுக்கொண்டு ஆசீர்வாதம் தருவார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தாமார் பலவீனத்தோடு இருந்தவள் வீட்டுக்கு அனுப்புகிறார்கள். மற்றவர்கள் சொந்த பந்தங்களை உற்றவர்களை காயப்படுத்துவார்கள். அந்த வேதனையும் அந்த அவமானத்தையும் தாங்கி கொண்டு ஒரு பெண் அந்த சமுதாயத்தில் எப்படி வாழ முடியும்? அவமானத்தை தாங்கி கொண்டு அந்த பெற்றோர்கள் எப்படி வருவார்கள்? மகன் வீட்டை விட்டு அம்மாவை வெளியே துரத்துகின்றான். இப்போ அண்மையில் ஒரு தியானத்துக்கு நாங்கள் போனோம். தியானத்துக்கு போகிற சமயத்தில் தாய் வந்து கவுன்சிலர் சொல்ல வார்த்தை, நீங்கள் எங்கே தங்குறீர்கள் என்று. நான் இன்னொருத்தர் வீட்டில் தங்குகிறேன். இன்னொருத்தர் என்றால் யாருன்னு கேட்டேன். அவங்களுடைய யார் என்னன்னு சொல்லுவீங்க? அவங்களுடைய ஹஸ்பண்டோடைய தம்பிக்கு என்ன சொல்லுவீங்க? கொளுத்து விட்டவனா? மச்சினர். அங்கே எங்கே தங்குறீங்கன்னு. அங்கே தான் அவரோட தான் நான் தங்குகிறேன். ஏன்னா அவங்க பேர் சொன்னாங்க. அப்போ எனக்கு அந்த உறவு தெரியல. பேர் சொன்னாங்க. அப்போ தம்பி அங்கே தான் தங்குறேன். அப்போ அவங்க வீட்டில் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்களா? அவங்க புரிந்துத்தான் எனக்கு தனியாக ஒரு இடம் தராங்க. உங்கள் கூட உங்கள் பிள்ளைகள் எங்கே இருக்கிறாங்க? அவங்க பக்கத்து ஸ்ட்ரீட்டில் இருக்கிறார்கள். ஏன் என்ன சரி இடம் வீட்டில் இடம் இல்லையான்னு? வீட்டில் இடம் இல்லை, என்னை துரத்தி விட்டார்கள். சந்தோஷம். என்ன காரணம்? சொத்து எழுதிட்டார்கள். சொத்து கையில் வந்து உடனே அம்மா பையன் சொன்னான், அம்மா நீ போயிட்டு வான்னு சொல்லிட்டு நேராக அனுப்பி விட்டான். சந்தோஷம். சூப்பர் பையன், புத்திசாலியாக இருக்கிறான். ஒரு சில அம்மாஸ்கள் புத்தி, நான் செத்த பிறகு தாண்டா இது உனக்கு செட் ஆகும். இல்லாட்டி ஆமாவா ஜிகி ஜிகா டிகி டிகி நான் செத்த பிறகு தாண்டா உனக்கு செட் ஆகும். இல்லை ஆறாத அப்படியெல்லாம் இருக்குது. நமக்கு அதெல்லாம் தெரியாது. இது சொத்து ஆனால் ஏது அம்மா எதுதான் அம்மா தான் பையன் பார்ப்பான்னு. எங்கே பையன் பணத்தை பார்த்தானே பான்னு வாயை திறந்தான், ஆள் போயாச்சு. அந்த தாய் சொல்கிற வேதனை அதான் சூப்பர். அந்த தாய், என் பையனை எவ்வளோதான் காயப்படுத்தினாலும் என் பையனை நான் மன்னிப்பேன் ஃபாதர். அவன் என் பையன், அவன் என் பையன், அவனுக்காக நான் வேண்டுவேன். ஆனால் பையனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? அம்மா வேண்டுகிறார்கள், அந்த வேண்டுதல் போய் சேருதா? இல்லையே. என்ன காரணம்? பையன் பாவத்தில் தானே இருக்கின்றான். அவன் திருந்துவான். அம்மாவுடைய காலம் வர வரைக்கும் அப்படிதான் இருப்பான். காலம் பிடிச்ச உடனே பையன் திருந்தி எங்கள் அம்மாவுக்கு நான் தவறு செய்து விட்டேன்னு சொல்லிட்டு மீண்டும் தேடி வருவான். அதுக்குள்ளே அம்மா போயாச்சு. அவன் வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு புனித வாழ்க்கையாக மாறும். அது வரைக்கும் நீ ஜெபம் செஞ்சுட்டே இரு. நீ ஜெபம் செய்து கொண்டு இரு. மக்களே, பெற்றோர்களே, உன்னை காயப்படுத்தலாம், யாரவனும் காயப்படுத்தலாம். பலவீனத்தோடு இருக்கிறவர்கள், அந்த தாய் ஸ்தானத்தில் இருக்கின்ற பலவீனத்தோடு இருக்கிறவர்கள் எவன் இருந்தாலும் சரி, யார் என்னை காயப்படுத்துகிறார்களோ, என்னை வேதனைப்படுத்துகிற சமயத்தில் நான் எதிர்த்து போகிறது அல்ல, மாறாக என்னை வேதனைப்படுத்த காயப்படுத்தவனை நான் என்ன செய்ய வேண்டும்? மன்னித்து ஜெபிக்க வேண்டும். அது முடியுமா? சாதாரண காரியத்தில் முடியாது. இயேசுவால் மட்டும் தான் முடியும். அதான் சொன்ன வார்த்தை நமக்கு எல்லாரும் தெரியும் இல்லையா? யோவான் 15:5 உங்களுக்கு எல்லாரும் தெரியும், என்னை விட்டு உங்களால் எதுவும் செய்ய முயலாது. அப்போ நான் ஏமாந்தவனா? நீ ஏமாந்தவன் என்பதற்காக அல்ல, நீ ஏமாந்ததுக்காக அல்ல. நீ என்னை ஆண்டவர் என்று போதகர் என்று சொல்கிறீர்கள். உண்மைத்தான், ஆண்டவரும் போதகரவன் நான். உன் காலடிகளை கழுவினேன் என்றால், ஆண்டவரும் போதகரவன் நான், உன்னை மன்னித்தேன் என்றால், நீயும் ஒருவர் மற்றவரை மன்னிக்க கடமைப்பட்டிருக்கின்றாய். அதானே கர்த்தர் ஜெபம். அந்த 2ஆம் பாகம் என்ன வருது? எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். அந்த டெக்னிக் நீங்கள் படிச்சிட்டீங்களே. அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல குற்றங்களை மன்னியும்.
தினந்தோறும் ஜெபிக்கிறோமே, அப்போ அது வாழ்க்கையில் பிரதிபலிக்க வேண்டாமா? அப்போ தினந்தோறும் மன்னித்து விடு. எவ்வளவு தூரம் நான் மன்னிக்க வேண்டும்? கணக்கில்லாமல் மன்னிப்பு கொடு. மன்னிப்பு என்பது அன்பின் வெளிப்பாடு, பயந்தாங்கோலி தன்மை அல்ல. பயந்தாங்கோலி தன்மை அல்ல, அது அன்பின் வெளிப்பாடு. இந்த மகளை விட்டு வெளியே துரத்துகிறார்கள். அவள் அப்பா வீட்டில் அவள் இருக்கின்றாள். இனி அடுத்த வார்த்தை படியுங்கள். ம் 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 புரியுங்களா? இப்போ ஏன் அவள் அந்த மாதிரி செய்ய வேண்டும்? இதோ தந்தை சொன்ன வார்த்தை என்பது என்ன? இதோ நீ இப்போ இந்த சிறுவன் இவன் பையனாக இருக்கின்றான். அவன் வாலிபுரம் வந்த பிறகு நான் அவனை திருமணம் செய்து வைக்கின்றேன். அதன் பிறகு வழிமுறை நீ கொண்டு வா, அவனை வீட்டுக்கு அனுப்புகின்றான். அவள் காத்து கொண்டிருக்கின்றாள். அவள் காத்து கொண்டிருக்கின்றவர்கள் அங்கே நம்பிக்கை துரோகம் செய்கிறவர்கள். அப்போ பலரும் என்ன செய்கிறாங்க? பெண்களுக்கு நம்பிக்கை துரோகம், ஆண்கள் நம்பிக்கை துரோகம் செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். இதை உனக்கு நான் நம்பி வீட்டுக்கு வந்தவளை நீ இது என்ன செய்கின்றாய்? வேலைக்காரியாக மாற்றுகின்றாய். மனைவி என்ன உனக்கு வேலைக்காரியா? மனைவி உங்கள் அப்பா அம்மாவுக்கு வேலைக்காரியா? ஒரு சில பேர் இருக்காங்க இல்லையா, யாருக்காக கல்யாணம் பண்ண? எங்கள் அப்பாவுக்காக எங்கள் அம்மாவுக்காக நான் கல்யாணம் பண்ணேன். அப்பாவுக்காக நீ கல்யாணம் பண்ண வேலைக்காரின்னு வைக்கலாமே, சம்பளம் கொடுத்தாரால வைக்கலாமே, நீ எதுக்கு அவங்களே கல்யாணம் செய்கின்றாய்? இன்னொரு இடத்துல என்ன இறங்கள் என்னது, என் பையன் ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறான், அதனால அவன் போயிட்டு வருகின்றான், ரொம்ப சோர்ந்து வருகிறான், அவனுக்கு சமைச்சு கொடுக்க எனக்கு முடியல, அதனால் ஒரு கல்யாணம் நல்லா ஒரு கல்யாணத்தை பார்த்து வச்சுட்டோம்னா காலையில் கல்யாணம் வச்சுன்னா சமைச்சு கொடுக்க ஒரு ஆள் இருப்பார்கள். நல்ல அப்பா நல்ல அம்மா, அதுக்கேற்ற மாதிரி பொண்ணையும் கொடுக்குறது. என் பையன் ஐடியில் கம்பெனி செய்கிறாங்க போன்னு சொல்லிட்டு வண்டி ஓடுமா? இந்த காலத்தில் பெண்கள் எல்லாம் கராட்டே படிச்சுக்கிறார்கள். நீங்கள் படிச்சுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல, எல்லாம் கராட்டே படிச்சுக்கிறார்கள். அது புக்குன்னு ஒரு அடி அடிக்கிற சமயத்தில் பையன் வடிவேல் ஸ்டைல் இப்படி நிற்கின்றான், முடிஞ்சு போச்சு அவன் வேலை. மக்களே, நான் பார்க்கின்றோம் எந்த அர்த்தத்தில் எடுக்கிறார்கள் பாருங்கள். பலவீனத்தோடு இவள் நம்பிக்கைக்கு எதிராக இவள் செயல்பட்டவள் மாட்டிக்கொண்டிருக்கின்றாள், முழிக்கின்றாள். நம்முடைய வாழ்க்கையிலும் நடக்கிற சம்பவம் தானே, நம்முடைய வாழ்க்கை நடக்கிற சம்பவம் தானே. எத்தனை பேர் நமக்கு துரோகம் செய்திருக்கிறார்கள். நான் நம்பிக்கையோடு இருந்தேன், பணத்தை நான் கொடுத்தேன், நீ எனக்கு வேலை தருவார் என்ற நம்பிக்கையில் தான் பணத்தை நான் கொடுத்தேன், பல இடத்தில் கடன் வாங்கி பணத்தை கொடுத்தேன். இன்று பணத்தை சுருட்டி கொண்டு இது அவன் போய்விட்டான், நான் ஏமாந்தவளா நான் நிற்கின்றேன். நம்பிக்கை துரோகம் நீ செய்து விட்டாயே. கூட இருக்கிறவர்களே, இதான் அவங்க விசா எல்லாம் ஏற்பாடு தருகின்றேன், நீ வா. சொந்த பந்தங்களே பணத்தை கொடுக்கிறார்கள். இவன் சித்தப்பா தானே, பெரியப்பா தானே, மாமா தானே, மாமி தானே என்று சொல்லி பணத்தை கொடுக்கிறார்கள். கடைசியில் அவன் சொல்ல வார்த்தை, எனக்கு எதுவும் செய்ய முடியவில்லை என்று. சரி, பணத்தையே திருப்பி கொடுறான, போன பணம் திரும்பி வராது, போய்ச்சா? கூட இருக்கிறவர்கள் சொந்த பந்தங்களே இதா ஏமாற்றுகிறார்கள். நம்பிக்கையோடு நாங்கள் இருந்தோம், ஆனால் அவர்கள் துரோகம் செய்து விடுகிறார்கள். காயப்பட்ட நிலையில் தாமர் இருக்கின்ற சூழல். மாமனார் தான் ஏமாற்றி விடுகின்றார். மகனையும் தரவில்லை, திருமணம் செய்ய வைக்கவில்லை, அதை வீட்டுக்கு மறுபடியும் கூப்பிடவும் இல்லை. ஏமாற்றப்பட்ட சூழலில் தாமர் இருக்கின்ற பொழுது அவள் எடுத்த போல்டு டிசிஷன், அவள் எடுத்த தைரியமான ஒரு முடிவை, இத்தான் பெண்கள். இதோ தன்னுடைய வாழ்க்கையில் சோர்ந்து போகவில்லை. என்னதான் வந்தாலும் சரி, என்னதான் அவமானம் பெற்றாலும் சரி, தாமார் தற்கொலைக்கு போகவில்லை. ஐயோ, என் வாழ்க்கை ஒன்றும் செய்ய முடியவில்லையே, நான் என்ன செய்ய முடியுமே என்று சொல்லிக்கொண்டு தனியாக போய் வந்து அழவும் இல்லை. மாறாக அவள் எடுத்த ஒரு தைரியமான ஒரு முடிவு என்னது, இந்த பாதுகாப்பற்ற இந்த ஆடையை நான் எடுத்து விடுகின்றேன், நேரம் அவங்ககிட்டே போகின்றேன். புலியை வேட்டையாடணும், நான் எங்கே போகணும்? காட்டுக்கு போகணும். அதே இடத்துக்கு போயிட்டு வேட்டையாடணும். அதான் பெண்கள். அல்ல அவனை வேணும் கொஞ்சம் அழுதுட்டு இருக்கிறது இல்லை. தாமார் போனால் குறி வச்சா ஏற விழுணும், குறி வைத்தால் ஏற விழுந்ததா, ஏற யூதா விழுந்தாம்பார். எப்படி அதே வேட்டைக்கு அதே காட்டுக்கு போகின்றாள். அவள் விலை மாதியின் அந்த விதவை கோலங்களை எடுத்து மாற்றிக்கொண்டு அந்த கன்னி பெண்ணுடைய கோலத்தை போகின்றாள். அவன் ஏமாந்து விடுகின்றான். விலை மாதிரி என்று நினைக்கின்றாள். புத்திசாலி பெண் என்ன செய்யறா, நாளைக்கு நீ என்னை கேள்வி கேட்பியே, அதனால் நான் செய்கின்றேன், ஒரு அடையாளத்தை நான் கேட்பேன். புத்தி, பாவம் செய்கிறவங்க புத்தி இருக்கா, அறிவு இருக்காது. என்னது அடையாளத்தை? உனக்கு என்ன வேண்டும்? உன்னுடைய மோதிரத்து கொடு. எவனாவது கொடுப்பானா? மோதிரத்து கொடு, குச்சியும் கையில் அந்த செங்கோலையும் கொடு, அதை நான் வைத்திருக்கின்றேன் என்று. இவன் பாருந்தா, இது வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் தான் வச்சுக்கோ, உனக்கு தெரியாது என்னன்னு, எனக்கு தான் தெரியும். பெண்கள் பயங்கர புத்திசாலித்தனங்கள், எல்லா காரியத்தையும் சாதித்தார்கள். தான் வந்து நிற்கின்றான்.
கடைசியில் அவனுக்கு செய்தி கிடைக்கிறது என்னவென்று, இதோ இவள் வேசித்தனம் செய்தாள் என்று. அப்போ இவர் சொன்ன ஒரு வார்த்தை படிங்கள் 24. ம் 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 பார்த்தியா, வேசித்தனம் செய்துக்கினாள். இழுத்து கொண்டு வான்னு சொல்லும் போது அவள் போனாளா? அவள் போகவில்லை. வந்த ஒற்றிடத்தில் சொன்ன வார்த்தை என்பது என்ன? ஹே, என் மேலே கை வைக்கிற முன்னரிட்டம் தா, இவன் தான் இந்த மோதிரத்துக்கு யார் உரியவன், இந்த குச்சிக்கு யார் உரியவன், அவன் தான் இது காரணம் போன்னு சொன்ன உடனே அவர் பார்க்குறார்கள், நம்ம தலைவரா, ஐயோ நேராக போனது இதுதான் காரணம். அப்போ தான் அவனுக்கு புத்தியே வருகிறது. அப்போதான் அவளுக்கு புத்தியே வருகிறது. மக்களே, தாமார் செய்த அந்த செயல் பயங்கரமான செயல். சோர்ந்து போன அவள், பலவிதமான நம்பிக்கைக்கு எதிராக செயல்பட்ட செயலுக்கு ஆளானவள், துரோகத்துக்கு ஆளானவள், கைவிடப்பட்டவள், பாதுகாப்பற்ற சூழல் இருந்த போதிலும் அவள் தளரவில்லை, நம்பிக்கையில் தளரவில்லை. தெய்வத்து மேல் நம்பிக்கை வைத்தால் நான் நல்லாத்தான் இருக்கின்றேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. சமுதாயமே அவளை என்ன இது சொன்ன போதிலும் தாய் எடுத்த ஒரு தைரியமான ஒரு முடிவு. பெண்களே, ஒரு நாளும் வாழ்க்கையில் என்ன வந்தாலும் சரி, உன் மகன் வழியாக, உன் மகள் வழியாக, உன் கணவன் வழியாக, உன் நண்பர்கள் வழியாக, உன் பெற்றோர் வழியாக, யார் இந்த சமுதாயம் எந்த மகன் வழி வந்தாலும் சரி, ஒரு நாளும் சோர்ந்து போகாத, மாறாக எழுந்து வா. நீ வாழ வேண்டியவள், வாழ்ந்தை காட்ட வேண்டியவள். அந்த தைரியம் உனக்கு தெய்வம் தருவார். எப்போ? இந்த பலிப்படுத்தினில் நம்பிக்கை வைக்கிற சமயத்தில். அல்லாத நான் போய் தற்கொலை செய்கிறேன்னு போய் சாவு, யார் வேணான்னா, யார் வேணா போய் சாவு, ஒரு நம்பருக்கு உடையும் போ, அது செய்வதில்லை. மாறா நீ வாழ வேண்டியவள், சாகிறதுக்காக அல்ல நீ வந்திருப்பது. ஐயோ 4 பேரை இப்படி பண்ணார்கள், 4 பேர் என்ன பண்ணாங்களே, தெய்வம் பண்ணவில்லையே. நீ தைரியமாக இருக்க பார். அதன் பிறகு தாமார் புத்திசாலியோடு செயல்படுகின்றான். ஆட்டோமேட்டிக்காக இதோ அவன் திருந்துகின்றான், தான் செய்த தவறுகளை அவன் உணர்கின்றான். தாமார் வழியாக இந்த தெய்வம் கடந்து வருகின்றார். கத்தோலிக்க திருச்சபை சொல்லுகிற அர்த்தம் தான், நீதிக்காக போராடியவள் தான் யாரு? தாமார். உரிமைக்காக போராடியவள் தான் யாரு? தாமார். ஒரு நாளும் சோர்ந்து போகாமல் தெய்வத்தை மட்டுமே நம்பிக்கொண்டு வாழ்த்தவள் தான் யாரு? தாமார். அப்பேற்பட்ட பெண் வழியாகத்தான் இதோ தெய்வம் இதா தன்னை இங்கே கொடுப்பறிக்கின்றார். மீண்டும் திருச்சபை சொல்வது, உலகமே ஒதுக்கிய போதிலும் தெய்வம் அந்த ஒதுக்கிற நபர் வழியாகத்தான் தன்னையே அடையாளப்படுத்துகின்றார். மீட்பு அந்த மகள் வழியாகத்தான் கடந்து வருகிறது. மக்களே, நீயும் நானும் இழந்து போகலாம், நீ நானும் பலவிடத்தோடு இருக்கலாம், ஆனால் ஒரு நாளும் தெய்வம் நம்மை கூட மாட்டார். நம் வழியாக இதோ பலவீனத்தோடு இருக்கின்ற உன் வழியாக உன் குடும்பம் அங்கு மீட்கப்படும். பலவீனத்தோடு இருக்கிற நீ, உன் வழியாக, உன் கண்ணீர் வழியாக அங்கு மற்றவர்கள் அங்கு விடுதலை பெறுவார்கள். அப்போ நீ நான் செய்ய ஒரே ஒரு காரியம்தான், இதா நம்பிக்கையோடு இரு, அழாத, அழாமல் எழுந்து நட, முன்னாடி நட. ஒரு நாளும் பின்னோக்கி போகாத, முன்னாடி வச்ச காலை பின்னாடி வைக்காத. என் தெய்வம் வாழும் தெய்வம், ஒரு நாளும் என்னை அழிக்கிற தெய்வம் அல்ல, என்னை வாழ வைக்கிற தெய்வம் என்ற உணர்வு தான் ஓரோ பெண்களுக்கும் இருக்க வேண்டும். ஒழிய உட்காந்த பேன அழுது கொண்டு இருப்பதல்ல பெண்களுடைய வேலை. ரிசலோண்ட் ஹல்லேலூயா அல்லேலூயா. 2வது ஒரு பெண் எடுக்கின்றேன். யாரு? ராகாபு. அவள் எப்படி? யோசுவாவோட என்ன ஜிகி ஜிகா எடுத்துபடி எங்கன வாசிரம்? யோசுவா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் படிங்கள். அவர்களை தப்பித்து விடுகின்றார். மக்களை பண்ண ராகாப் யாரு?
அவர் ஒரு விலை மாது இல்லை. இந்த விலை மாது எப்படி இங்கே செயல்படுகின்றாள்? இந்த விலை மாதை பாருங்கள். மன்னன் கொடுத்த கட்டளை என்பது என்ன? இதோ அவனை ஒற்றர்களை நீங்கள் பிடியுங்கள், அவனை எங்கிருந்தாலும் சரி அவரை கொடுங்கள். இவள் மன்னன் கொடுத்த கட்டளையை மீறி அவள் செயல்படுகின்றாள். எப்படி அவள் மன்னன் கொடுத்த கட்டளை மீறி செயல்படுகிறாள்? என்ன காரணமாக இருக்கும்? மன்னன் கொடுத்த கட்டளை தான், ஒற்றர்கள் நம்ம ஊருக்கு வந்திருக்கிறார்கள், அவர்களை கண்டுபிடித்து கொண்டுங்கள். அவள் கண்டுபிடித்து கொடுத்தாள் என்றால் அவளுக்கு பணமோ பல வெகுமதியோ எல்லாம் கிடைத்திருக்கும். ஆனால் செய்யவில்லையே, செய்யவில்லை. மாறாக மன்னனுடைய கட்டளை மீறி கொண்டு ஒற்றர்களை ஒழித்து வைக்கின்றார். ஒழித்து வைத்து கொண்டு செய்கிற காரியங்கள் இது எங்கே போனோம் தெரியவில்லை, நீங்கள் அந்த பக்கம் போய் தேடியான்னு சொல்லி அனுப்புகிறார்கள். அதன் பிறகு இவளை கபர ஏன் அப்படி ராகாப் அப்படி செய்ய வேண்டும்? என்ன காரணமாக இருக்கும்? பயங்கரம். அவள் பயங்கரமான ஒரு பெண், பயங்கரமான பெண். படிங்கள் 8 வாக்கியங்கள் படிங்க, 7, 8 படிங்கள். என்னது? இந்த நாட்டை ஆண்டவர் உன் கையில் அளிப்பார். அடுத்தது 1 இறைவனை பற்றியுள்ள அறிவு, 2 இறைவனை பற்றியுள்ள பயம். அடுத்தது நடக்கின்றன. அடுத்தது கேள்விப்பட்டது. தெய்வம் சில காரியங்கள் எல்லாம் இவள் கேள்விப்பட்டு இருக்கின்றாள். அடுத்தது அப்போ தெய்வம் சேர்ந்த வல்ல செயல்களும் இவள் கண்டு இருக்கின்றாள். அடுத்தது உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் மேலே விண்ணுலகிலும் மண்ணுலகிலுக்கும் அவர் ஆண்டவர். அப்போ வேற விண்ணுலகிலும் கீழே மண்ணுலகும் உங்கள் கடவுள் தான் ஆண்டவர் என்பது பகிங்கரமாக அறிக்கை எடுக்கின்றவள் தான் யாரு? இந்த ராகாப் என்ற விலை மாது. அப்படி என்றால் அவள் வாழ்ந்த பாவ வாழ்க்கையாக இருந்த போதிலும் அவள் ஆண்டவரை குறித்து கேள்விப்படுகின்றாள். தெய்வத்தை பற்றி கண்டதில்லை, இறைவனுடைய மகாத்தான காரியங்களை இவள் கண்டதில்லை, இங்க செங்கரில் பிரிப்பதை இவள் கண்டதில்லை, 2 பேர் கொன்றதை தெய்வம் வல்ல செல்வதை இவள் கண்டதில்லை. கேள்விப்பட்டவள், கேள்விப்பட்ட காரணத்தினாலே அதை நம்புகின்றாள். அந்த நம்பிக்கையானது அவளை அறிக்கை செய்கிறது. என்னவென்று மேலே விண்ணுலகம் கீழே மண்ணுலகத்துக்கும் உன் தெய்வம் தான் உண்மையான தெய்வம். எப்போ அவள் அதை அறிக்கைட்டாலோ அது சொந்தமாக்கினாலோ அந்த நொடியிலே மன்னன் அல்ல எனக்கு தெய்வமே எனக்கு நீத்தான் என்று தான் ஏற்றுக்கொண்டாள். மன்னுடைய செய்திக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டா போகின்றார், புத்தி பூர்வம் செயல்படுகின்றார். அவங்க எங்க போனானே எனக்கு தெரியவில்லை தான் விடுகின்றார். மக்களே, எப்போ நீ தெய்வத்தை நீ சொந்தமாக்குகிறாயோ, இறைவனை பற்றிய அறிவு உனக்கு கிடைக்கிறதோ, இறைவனை பற்றிய அறிவு கிடைத்தவுடனே எப்பேற்பட்ட நீ பாவத்தில் இருந்தாலும் சரி, இதா தெய்வம் உன்னை மீட்டுக் கொள்வார். அறிவு செயல்பாட்டில் கடந்து வருகிறது. இவள் பார்க்கின்றான் என்னவென்று, இதோ நீ மறுபடியும் வருவீர்கள், இந்த நாட்டை நீங்கள் சொந்தமாக்குவீர்கள். இந்த நாட்டை சொந்தமாக்குற சமயத்தில் நீ எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். பார்கெனிங் நடக்குது, பார்கெனிங் நடக்குது. பெண்கள் புத்தியை பார்த்தியா? பார்கெட் சும்மா ஒன்றும் கிடையாது. மார்க்கெட்டுக்கு போனேன், இது எவ்வளோ முருங்கைக்காய், எவ்வளோ தக்காளி, கிலோ 10 ரூபா. சரி நாங்களாம் போந்தா போடு 10 ரூபான்னு உங்ககிட்ட வருவாங்க. இது எவ்வளோ? கிலோ 10 ரூபா. என்ன 10 ரூபாவா? 2 ரூபா தானே? என்னம்மா 2 ரூபா நீங்கள்? சரி 3 ரூபா போடு, சரி 4 போட்டு நீ வந்துடுவ. உங்களுக்கு எங்களுக்கும் பார்கெனில் உங்களை யாரும் ஜெயிக்க முடியுமா? நீங்கள் எந்த அளவுக்கு எனக்கு பார்கென் பண்ணிருக்கீங்க, அதே மாதிரி ஒற்றிடத்தில் இவர் போடுற பார்கென் என்பது என்ன? இதோ செவுறு கயிறு கட்டுகின்றேன், என்னையும் என் குடும்பத்தையும் என் சார்ந்த அத்தனை பேரையும் நீ காப்பாற்று, அதுக்கப்புறம் நான் உன்னை காப்பாற்றுகின்றேன். என்ன அழகாக இருக்க, தெய்வம் தோற்று நிற்கின்றார். சரிடா நீ சொல்ற மாதிரி நான் செய்ய. பெண்கள் விஷயத்தில் அட்டம் போயிட்டாரா? அன்பாந்தர்களே, அந்த அளவுக்கு கிருபையும் புத்தியும் ஞானத்தையும் தந்திருக்கிற என்றால் நீ நன்மைக்குத்தானே அது பயன்படுத்த வேண்டும். தீமைக்கு நீ பயன்படுத்தி என்ன பிரயோஜனம் இருக்கு? என்ன பிரயோஜனம் இருக்கு? ஒரு பிரயோஜனம் இல்லையே. அப்படி என்றால் இந்த பெண்ணானவள் எப்போ இறைவனை ஏற்றுக்கொண்ட காரணம், தெய்வத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் அவள் பார்கன் செய்த உடனே அந்த ஒற்றர்கள் சொல்வார்கள், இதோ நிச்சயமாக நீ சொன்னபடி நாங்கள் செய்கின்றோம். அதே மாதிரி என்ன நடந்தது நம்ம படிக்கின்றோம். என்ன நடந்தது? அங்கு எரிக்கோ நகர் கைப்பற்றப்படுகிறது. ராகாபும் அவங்க கூட இருந்த அத்தனை பேரும் அங்கு மீட்பு பெறுகிறார்கள், காப்பாற்றப்படுகிறார்கள். கத்தோலிக்க திருச்சபை சொல்லுது அர்த்தம் என்ன? ராகாபு விலைமாறாக இருந்த போதிலும், அவள் பாவியாக இருந்த போதிலும், அந்த பாவி வழியாகத்தான் தெய்வம் இந்த மண்ணு உலகத்துக்கு
கடந்து வருகின்றாள். இறைவனுடைய இரக்கத்திற்கு ஒரு நாளும் இவன்தான் இவள்தான் என்பதில்லை. அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், அவன் பாவியாக இருக்கலாம், நல்லவனாக இருக்கலாம், யார் வேண்டுமெல்லாம் தெய்வத்தை இரக்கத்தை சொந்தமாக்கலாம். இவள் இப்படித்தான் இருக்கிற காரணத்தினால் இவள் இறைவனுடைய இரக்கத்துக்கு இவள் அருகதை இல்லை என்று உனக்கும் அதிகாரம் இல்லை, சொல்றதுக்கு எனக்கும் அதிகாரம் இல்லை. இறைவன் யாருக்கு வேணும் கொடுக்கலாம், யாரை வேணாலும் பயன்படுத்துவார். உன்னுடைய மகன், உன்னுடைய மகள், உன்னுடைய கணவன், உன்னுடைய மனைவி, உன்னுடைய பிள்ளைகள், உன்னுடைய பெற்றோர்கள் தாறுமாறாக வாழ்ந்தாலும் சரி, தெய்வத்துக்கு எதிராக செயல்பட்டாலும் சரி, எப்பேற்பட்ட பாவத்தில் இருந்தாலும் சரி, தெய்வம் நினைத்தால் என்றால் அவனை அவளை தெய்வம் சொந்தமாக்கி கொள்வார். அவனை சொந்தமாக்கிறார். எப்பேற்பட்ட நபர் இருந்தாலும் சரி, அவள் ஒரு விபச்சாரியாக இருந்தாலும் சரி, அந்த விபச்சாரியை தெய்வம் சொந்தமாக்கி கொள்வாள். இவன் பெரிய குடிகாரனாக இருந்தாலும் சரி, இவன் பெரிய போதை கடிதம் சரி, இவன் இரும்புற மகனாக இருந்தாலும் சரி, தெய்வம் அவனையும் பயன்படுத்தி தெய்வம் கொண்டு வருவார். காரணம், இறைவனால் ஆகாத காரியம் எதுவும் இல்லை. அப்ப பெற்றோருடைய ஜெபம் என்னவா இருக்க வேண்டும்? தெய்வமே, என் மகனை என் மகளை உன் கையில் ஒப்பு கொடுக்கின்றேன். ஆண்டவரே, என் கணவனை என் மனைவியை உன் கையில் ஒப்பு கொடுக்கின்றேன். இதா என் பிள்ளைகளை உன் கையில் ஒப்பு கொடுக்கின்றேன். இது தம்முடைய ஜெபம். அல்லாத அது வேண்டாம் ஆண்டவரே, இது வேண்டாம் ஆண்டவரே சொல்றதுக்கு உனக்கும் எனக்கும் அதிகாரம் இல்லை. ஒப்புக்கொடு. பெற்றோர்களை உன் பிள்ளைகளை ஒப்புக்கொடு, பிள்ளைகளை உன் பெற்றோர்களை ஒப்புக்கொடு, கணவனை உன் மனைவியையும், மனைவி உன் கணவனையும் இங்க ஒப்புக்கொடு. இரக்கமுள்ள தெய்வம் இரக்கம் காட்டுவார். அவள் விலை மாது உள்ள அந்த மகளையே தெய்வம் சொந்தமாக்கி கொண்டு அவள் வழியாக இதோ மீட்பரை கொண்டு வருகிறார் என்றால், மக்களே, என் பிள்ளைகள் வழி தவறி போகிறார்கள், என் கணவன் வழி தவறி போகின்றான், என் மனைவி வழி தவறி போகின்றாள். அப்படி என்றால் அவளை தெய்வம் பயன்படுத்த மாட்டாரா? வழி தவறி போன அவர்களை தெய்வம் பயன்படுத்துவாரா? நிச்சயமாக பயன்படுத்துவார். நீ நாம் செய்ய ஒரே ஒரு காரியம் என்ன? அவனை அவளை இங்கு ஒப்பு கொடுத்தாலே போதும். கடைசியாக இதெல்லாம் உள்ளடுக்கின ஒரு செய்தியோடு எடுப்போம். நமக்கு எல்லோரும் தெரிஞ்ச ஈஸியாக இருக்கிற, எல்லோரும் புரிந்து கொள்வது ஈஸியாக இருக்கிறது தான். ஏன்னா விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண் நமக்கு எல்லோருக்குமே தெரியும் இல்லையா? எங்கே நாம் வாசிக்கின்றோம்? யோவான் நற்செய்தி படிங்கள். இங்கே நமக்கு எல்லோருக்கும் தெரியும். இயேசு அந்த ஒலிமலைக்கு சென்றார். அங்கே சென்று அவர் செய்த ஒரு காரியம் என்னவென்றால், விபச்சாரத்தில் கைமைக பிடிக்கப்பட்ட பெண்ணை அங்கு கொண்டு வருகிறார்கள். அப்போ சொல்ற வார்த்தை, இவள் கைமைக பிடிக்கப்பட்டவள், இவளை கல்லால் இருந்து கொல்ல வேண்டும். நீ என்ன சொல்கிறீர்? இயேசு ஏதாவது பேசினாரா? ஏதும் பேசவில்லை. என்ன காரணமாக இருக்கும் இயேசு பேசாமல் இருக்கிறதுக்கு? கத்தோலிக்க திருச்சபை சொல்லுகிற அர்த்தம் என்னவாக இருக்கு? நீங்க பிரசங்கத்தில் கேட்டிருப்பீர்கள், உங்களுக்கு தெரியும். பிரசங்கத்தில் கேட்டிருப்பீர்கள். எனக்கு பங்கு தந்தையர்கள் எல்லாம் பிரசங்க எல்லாம் தெரியும். அதான் நாம் பார்க்கின்றோம். அப்போ ஏன் ஏசு அமைதியாக இருக்கிறார்? 2 காரணங்கள். ஒன்று, நாம் பார்க்கின்றோம், கல்லால் இருந்து கொல்லப்பட வேண்டும் மோசேயின் சட்டம் சொல்லியிருக்கு இல்லையா? அப்போ கல்லால் இருந்து கொல்லு. அப்போ கொல்லுன்னு சொல்லும்போது இயேசு மாட்டுவார். என்ன காரணம்? மன்னிப்புன்னு சொல்லி கொண்டு நடந்தவன் இப்போ பாரு, கல்லால் இருந்து கொல்லு என்று சொல்கின்றானே. அப்போ இவனுடைய போதனையை ஏற்றுக்கொள்ளாதீர்கள், இது பொய், இவனை ஏமாறுங்கள். இயேசு மாட்டினார். 2வது, சரி ஏன்னா நீங்கள் கல்லால் இருந்து கொல்ல வேண்டாம் என்று சொன்னார்னா அப்போ இயேசு மாட்டுவார். என்ன காரணம்? மோசேயின் சட்டத்தை இவன் மீறுகின்றானே, அப்போ இயேசு மாட்டுவார். அப்போ இயேசு அமைதியாக இருந்தார் என்றால் பதில் தெரியாதுன்னு அர்த்தமா? இல்லையே, பதில் தெரியாது இல்லையே. அவர் அமைதியாக இருந்தார். மறுபடியும் செய்கிற காரணத்தினால, சும்மா நோண்டி விட்டுற காரணத்தினால சிங்கம் கர்ஜிச்சு டிங்குன்னு சொன்ன வார்த்தை என்பது என்ன? உங்களில் பாவம் இல்லாதவன் யாரோ அவன் கல்லெறியட்டும். பாவம் இல்லாதவன். நீங்கள் பாருங்கள், அந்த பிள்ளையை பாருங்கள். அந்த பிள்ளையை கொண்டு வருகிறார்கள். எப்படி? கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்டவள். அப்போ விபச்சாரம் என்று சொல்கிற சமயத்தில் தனி ஒரு மனிதன் செய்வதில்லையே, இன்னொரு நபர் வர வேண்டுமே. எங்கே இந்த இன்னொரு நபர்? அது ஆணோ பெண்ணோ எப்படி வேணால் எடுத்துக்கொள்ளலாம். எங்கே அந்த இன்னொரு நபர்? 1 2 எவ்வளோ வேணா இருக்கலாம். ஆனால் அங்கே விபச்ச கைமையாக பிடிப்பட்டவர்கள் சொல்லும்போது அந்த நபரை மட்டுமே தான் கொண்டு வருகிறார்கள், மற்றவர்களை கொண்டு வருவதில்லை. மக்களே, உன்னையும் என்னையும் பலவீனமாக ஆக்கிக்கொண்டு பலியடாக்கி கொண்டு மக்கள் இந்த சமுதாயத்தின் முன்னிலையில் கொண்டு வைப்பார்கள். நம்மை பயன்படுத்தி கொண்டு இதை நம்மளை கொண்டு வந்து இவன் தான் காரணம், இவதான் காரணம் என்று சொல்லிக்கொண்டு நம்மை அத்தனை பேர் முன்னிலையில் வைத்து நாசமாக்குவார்கள். இதை இந்த உலகம் படிப்புள்ளவர்கள் படிக்காதவர்களை மேய்ப்பது, பணம் உள்ளவர்கள் பணம் இல்லாதவர்களை மேய்ப்பது, அதிகாரம் உள்ளவர்கள் அதிகாரத்தை இல்லாதவர்களை தான் மேய்ப்பது. அங்கு பாதிக்கப்படுபவர்கள் இவரிடத்தில் வரும் சமயத்தில் தெய்வம் இவர்கள் பக்கம் இருந்து கொண்டு அங்கு செயல்படுவதை நாம் பார்க்கின்றோம். இதான் அந்த பலவீனமான பெண்.
ஆனால் இரண்டாவது நாம் பார்க்கின்றோம், நீ எந்த பாவம் மறைமுகமாக நீ செய்கிறாயோ அதே பாவம் உன்னை உலகத்துக்கு நீ யார் என்று எடுத்துக்காட்டும். விபச்சாரம் யாரும் தனியாக செய்ய, எல்லாம் பரஸ்யமாக செய்ய மாட்டார்களே, அல்ல விளம்பரம் செய்ய மாட்டார்களே. அப்படி விளம்பரம் பரஸ்யமாக செய்வது என்றால் அவன் வேசித்தனம், அது ப்ராஸ்டியூட். விபச்சாரம் என்பது தனிப்பட்ட யாருக்கும் தெரியாமல் இருப்பது. நீ செய்த மறைமுகமான பாவங்கள், தவறான படங்கள் நீ மொபைல் ஃபோனில் நீ பார்த்து கொண்டிருக்கிற என்றால், நீ குடித்த மறைமுகமாக நீ குடித்து கொண்டிருக்கிற என்றால், பெட்ரூமில் மட்டும் நீ குடித்து கொண்டு இருக்கிற என்றால், கிறிஸ்மஸ் கீஸ்டுக்கு மட்டும் நீ குடிக்கிறது யாருக்கும் தெரியாது நீ நினைத்து கொண்டிருக்கிற என்றால், எந்த பாவம் மறைமுகமாக நீ செய்து கொண்டிருக்கின்றாயோ அதே பாவம் நீ யார் என்று ஒரு கட்டத்தில் உலகத்துக்கு கொண்டு வந்து காட்டும். நீ மறைமுகமாக பணத்தை கொள்ளையடித்து கொண்டு இருக்கிற என்றால், திருட்டு கணக்கு எழுதி கொண்டு இருக்கிற என்றால், எந்த பாவம் நீ செய்து கொண்டாயோ மறைமுகமாக அதே பாவம் உலகத்துக்கு நீ ஒரு பக்கா திருடன் என்பது திடீர்னு கொண்டு வந்து காட்டும். அந்த சமயத்தில் உன்னால் எதுவும் செய்ய முடியாது. இதா இந்த பிள்ளை அங்கு வருகின்றால் எதுவும் செய்ய முடியவில்லை. கூட இருந்தவர்களே என்னை காட்டி கொடுத்து விட்டார்கள், அவர்களே எனக்கு எதிராக போகிறார்கள். உன் கூட இருந்து யார் பாவம் செய்தார்களோ, உன் பாவத்துக்கு யார் துணை போனார்களோ அவர்கள் தான் உன்னை கொண்டு காட்டுவார்கள். தெய்வம் என்ன செய்தார்? அப்பவும் அவளை மன்னித்து ஏற்றுக்கொண்டார். அவர் சொன்ன வார்த்தை என்ன? போ, இனி பாவம் செய்யாதே, நானும் தீர்ப்பிடவில்லை. இதான் தெய்வம். போ, இனி பாவம் செய்யாதே, நானும் தீர்ப்பிடவில்லை. பாத்தியா அவங்க பண்ணாங்க, பாத்தியா அவங்க சொன்னாங்க, பாத்தியா கேள்வி அல்ல, காயப்படுத்துவதல்ல. போ, இனி பாவம் செய்யாதே, நானும் தீர்ப்பிடவில்லை. இனி பாவம் செய்யாதே, எச்சரிக்கை, நானும் தீர்ப்பிடவில்லை. மன்னிப்பு, எச்சரிக்கையும் மன்னிப்பும் தெய்வம் தந்தார். என் தெய்வம் மன்னிக்கின்ற தெய்வம், இரக்கம் காட்டுகிற தெய்வம் தான் ஒழிய சபிக்கிற தெய்வம் அல்ல. நீ நானும் அழிந்து போக வேண்டிய எண்ணம் தர தெய்வம் அல்ல. அது நமக்கு எல்லோரும் தெரியும் இல்லையே. என்னது? மழையும் வெயிலும் ஒரே மாதிரி வருகிறது, நல்லோர் மேலும் தீயோர் மேலும். எங்கே நம்ம வாசிக்கின்றோம்? மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம். கரெக்டாக எடுங்க பார்ப்போம். எடுக்கிறவங்களுக்கு இன்னைக்கு சாயங்காலம் வீட்டில் போய் டீ சாப்பிடுங்க. வேற என்ன கூட, இங்கே டீ தான் கிடையாது. எப்படி எடு எடு மத்திய நட்சத்திரம் 5ஆம் அதிகாரம் போயிச்சா? டக்குன்னு எடு. 48 இல்லையோ? இல்லையோ? இல்லாட்டி போட போற வயசாச்சுன்னா எல்லாம் மறந்து போகுது, என்ன பண்ணுறது? ஐயோ ஐயோ. ஆ 40, சரி விடு, 46 மேலே படி, 45. இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணக தந்தையின் மக்கள் ஆவீர்கள், ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தெழ செய்கின்றார், நேர்மை உள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்ய செய்கின்றார். பார்த்தியா? அப்போ நல்லோர் மேலும் தீயோர் மேலும் ஒரு போல மழை. 48 சொன்னால் 48 மட்டும்தான் பார்க்கணுமா? 45, 46 அப்படி பாரு. யார் வேணாண்ணா? நான் சொன்னேண்ணா அப்படி பார்க்கலாம். ஃபாதர் 45 ஃபாதர், சரி படிச்சுட்டு போ, யார் வேணாண்ணா? அதோட கொஞ்சம் வித்தியாசம் வருது. அதனால 48 மட்டும்தான் பார்க்கணுமா? மேலே இங்கே அப்படி பார்க்க வேண்டியது தானே. பெண்கள் இனி அந்த மாதிரியெல்லாம் பாரு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடிக்கொள்வோம். இந்த நாளில் தன்னுடைய இரக்கத்தை தெய்வம் நம் மீது பொழிகின்றார். பாவ வாழ்க்கை வாழ்ந்த போதிலும், எப்பேற்பட்ட பாவத்தில் நீ நான் இருந்த போதிலும், ஒரு நாளும் நம்மை கைவிடாத தெய்வம், எந்த சூழலிலும் நம்மை மறக்காத தெய்வம். கதிர் பத்திரம் எடுத்து வைங்கள். எந்த சூழலிலும் நம்மை கைவிடாத தெய்வம், நம்முடைய பாவ நிலையை சுட்டி காட்டுகிறவர் தெய்வம், அதே சமயத்தில் குற்றப்படுத்துகிற தெய்வம் அல்ல. தெய்வமே, என்னுடைய பாவத்தின் விளைவாக என் குடும்பத்தில், தனிப்பட்ட வாழ்வில், இது நான் வாழ்கிற சமுதாயத்தில் பாதிப்பு ஏற்பட்டது என்றால், நான் இந்த தருணத்தில் மன்னிப்பு கேட்கின்றேன். நீ மன்னிப்பு தருகிற தெய்வம், இரக்கம் காட்டுகிற தெய்வம், மீட்பு தருகிற தெய்வம். தாமர் வழியாகவே நீ கடந்து, மீட்பராக நீ கடந்து வருகின்றாய். அந்த வழியில் நீ கடந்து வருகின்றாய். ராகாபை நீ மன்னித்து ஏற்றுக்கொண்டு அவள் வழியாக நீ கடந்து வருகின்றாய். அதேபால் விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணையும் நீ மன்னிக்கின்ற சமயத்தில் நீ இரக்கம் உள்ள தெய்வம் தான் ஒழிய நீ சபிக்கிற தெய்வம் அல்ல. இதோ எல்லோரும் வாழ வேண்டும் என்று விரும்புகிற தெய்வம். ஆண்டவரே, இன்று நானும் இங்கே வந்திருக்கின்றேன். பாவத்தில் நானும் இருக்கின்றேன். யாரையும் நான் குற்றப்படுத்த மாட்டேன், யாரையும் நான் குறை சொல்ல மாட்டேன். உம்முடைய இரக்கத்தை என்மேல் பொழியும் ஆண்டவரே. பலவீனத்தோடு இருக்கிற என்னை நீ ஆசீர்வதியும் ஆண்டவரே சொல்லிக்கொண்டு இறை சன்னதியில் இந்த இரக்கமணி நேரத்தை முழுமையாக இரக்கத்திற்காக நாம் ஜெபிப்போம்.